பணம் கொடுத்து ஓட்டு வாங்க, அவங்கள பத்தி என்ன சொல்றீங்க? பணம் கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு போடலாமா போடக்கூடாதா? மக்கள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேட்கற கேள்வி கரெக்ட் தான். இந்த ஒரு தடவை 1000 கொடுத்தாலும் சரி, 2000 கொடுத்தாலும் சரி, 3000 கொடுத்தாலும் சரி, அது நம்ம வாழ்நாள் ஃபுல்லா அது நிலைக்காது. மேக்சிமம் இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு வாரத்திலே முடிஞ்சிடும். அதனால பணம் கொடுத்து உங்களை தேடி வரவங்களை என்ன சொல்றீங்கன்னா, என் ஏரியால ரோடு சரியில்லை, நீ ரோட்டை போட்டு கூட நான் உனக்கு ஓட்டு போடுறேன். வேண்டாம், செலுத்த கூடாது. பணமே வாங்காதீங்கன்ற நானு. பணம் வாங்காதீங்க. எங்க தெருவுல ரோடு சரியில்லை, அதை செஞ்சு கொடுங்க. லைட்டு சரியில்லை, அதை செஞ்சு கொடுங்க. தண்ணி சரியில்லை, அதை செஞ்சு கொடுங்க, நான் ஓட்டு போடுறேன். நீங்க கொடுக்குற 2000 ரூபாய் எனக்கு ஒரு வாரம் கூட வராது. எனக்கு நிரந்தரமான ஒரு அடிப்படை தேவை வேணும். நிரந்தரமான தேவை. ரோடு நல்லதாலே வண்டி போக முடியும், இல்லைன்னா தடிக்கிற உழ முடியும். வண்டி ரிப்பேர் ஆகும், அதை செலவு பண்ணணும், வாரம் அடிப்படும், உயிர் போகும், அதெல்லாம் இருக்கு. தண்ணி சரி கிடையாது. ஊட்டி இருக்க ஏஎஃப்டி பில் எனக்கு தர, என் பிள்ளைக்கு நிரந்தரமான வருமானம் கொடு அப்படின்னு கேட்கணும் மக்களே. அதுதாங்க அரசியலே. அரசியல் பிசினஸா மாறிடுச்சு. நமக்குள்ளே நம்ம ஒரு கூட்ட போட்டுட்டு இருக்கிறோம். அதை சேவையா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு, மக்கள் கையில தான் இருக்கு. வேற அரசியல்வாதி கூட்டம் சொல்லி தப்பு கிடையாது. நீங்க ஏன் வாங்குறீங்க? எனக்கு அந்த காசு வேண்டாம், மில்ல தரங்க, மில்லுல என் பிள்ளைக்கு வேலை கொடுங்க, ஒரு 10,000 கொடுங்க, அது நிரந்தரமா இருக்கும், என் குடும்பம் உயரும். அப்படி கேட்கணும். இப்ப நான் யோசிக்கிறது என்னன்னா, அந்த பணம் வேண்டாம். எனக்கு ஒரு அத்தியாவசிய தேவை கூட எங்க ஏரியா என் மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்க தொகுதியில உங்க ஏரியால ஒரு 1000 வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 வீட்டுக்கு தண்ணி நல்லா இல்லை. தண்ணின்றது ஒரு அடிப்படை தேவை. சாப்பாடு இல்லாம 3 மாசம் கூட இருக்கலாம், தண்ணி இல்லாம 3 மணி நேரம் கூட இருக்க முடியாது. அதனால எனக்கு சுத்தமான தண்ணிய கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அப்ப அவங்க யோசிப்பாங்க. மக்கள் பணத்தை புறக்கணிக்கிறாங்க, அத்தியாவசிய தேவையை தானே நம்மள்கிட்ட விரும்புறாங்க. அப்ப நம்ம இதை செய்யலன்னா நம்ம தோத்து போயிடுமேன்ற பயம் வரும். இது நீங்க செஞ்சு பாத்தீங்க. நம்மளுடைய மாற்றம், ஒரு தனி மனிதரின் மாற்றம் தான் ஒரு மாநிலத்தின் மாற்றமாக அமையும். ஒரு மனுஷனும் இதை யோசிக்கணும். யோசிக்க வைக்கிறது நம்ம இருக்கோம். கண்டிப்பா யோசிப்பாங்க. அப்ப இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஊழல் குறையும் இல்லையா? தரமான ரோடு வரும், நல்ல வாய்க்கால் வரும், சுத்தமான தண்ணி வரும். அது நம்ம கிட்ட இருந்துதான் மாற்றம் வரணும். நாயப்போ ஒரு ஆள் பொருள் கொடுத்து மாறிட போதா, ஒரு ஆள் பொருள் கொடுத்து மாறிட போதான்னு அடுத்தவங்க மேல பழி போடுறதை விட்டு நீங்க அந்த குரலா இருக்கணும்னு யோசிக்கணும். நீங்க கேளுங்க, பயப்படக்கூடாது. எம்எல்ஏ வந்தாலும், சிஎம் வந்தாலும், பிஎம் வந்தாலும் நம்ம கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு இருக்கு. நம்ம தான் கேட்கணும். நீங்க கேளுங்க ஃபர்ஸ்ட், அடுத்தவங்க மேல பழிய போடக்கூடாது. நீங்க கேளுங்க, அடுத்த ஒரு ஆள் கேட்பாங்க, அடுத்த 3 ஆள் கேட்பாங்க, அடுத்து கேட்பாங்க. கண்டிப்பா நம்மளால மாற்றத்தை கொண்டு வர முடியும். இலவசத்தை ஒழிக்கணும். ஆமா, அறவே ஒழிக்கணும்.